வணக்கம் நண்பர்களே. கூட்டணி கட்சிகளை கருவறுக்கும் வேலைகளை மிக வெளிப்படையாகவும் தந்திரமாகவும் அவர்கள் தப்பித்து விடாத அளவிற்கும் இறுக்கமாக செய்கிறது ஒரு கட்சி. ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது? நம்ம நடுநிலையான சேனல்னு சொல்லிட்டு ஏன் பூடகமாகவே பேசணும். பாஜக பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டாளியான அதிமுக, ஏன்னா அவங்க வெளிப்படையாக தானே கழுத்திருப்பு வேலையை செய்கிறாங்க, கருவறுக்கிற வேலையை செய்கிறாங்க. நாம் மட்டும் ஏன் இதை பூடகமாக பேசிகிட்டு இருக்கணும்? எந்த தேசிய கட்சியாவது உலகத்தில் ஒரு மாநிலத்துக்குள் இரு தலைவர்களை செயல்பட விட்டு, இரு தலைவர்கள்னால் ஒன்று இங்கே பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரன், இந்த சைடு அண்ணாமலை, மிக மிக பகிரங்கமாக ஒரு நாள் ஒரே நாளில் காலையில் அறிவிக்கப்பட்ட பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார். அறிவிக்கப்படாத சூழ்ச்சிக்காரரான அண்ணாமலை டிடிவி தினகரை சந்திப்பார். அதே நாளில் ஓபிஎஸ்ஐ சந்திப்பார். கேட்டால் கல்யாண வீட்டில் சாப்பிட்டோம், அங்கே சாப்பிட்டோம், இங்கே சாப்பிட்டோம்னு பகிரங்கமாக பச்சை போய் கூச்சம் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்கிறார். இதில் ஏன் நமக்கு இதில் கோபம் வருது அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குங்கள், அரசியலில் ஆரோக்கியமான தேர்தல் களத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குங்கள், உங்களுடைய கருத்தியலால் எதிரிகளை வெல்லுங்கள், அல்லது வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் கூட்டணி என்று ஒரு கட்சியை அழைத்து அவர்களை வைத்துக்கொண்டு தன் சார்பில் 2 தலைவர்களை அந்த மாநிலத்துக்குள் நுழைய விட்டு அட்டூழியம் பண்ணி வெக்கம் இல்லாமல், அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வேறு அண்ணாமலை, அவர் இலங்கையில். இது என்ன பிரச்சனைன்னா, நான் அண்ணாமலை போட்டு இப்போ இப்படி நம்ம ஏதாவது பேசினோம்னா உடனே திட்டி மெசேஜ் போடுவாங்க, கமெண்ட்டில் திட்டுவாங்க, அல்லது இதில் போய் சப்ஸ்கிரிப்ஷனில் போய் கை வைப்பாங்க. என்ன கட்சி இது? கொஞ்சமாவது அண்ணாமலை விரும்புகிறவங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறேன். அந்த மனுஷன் நல்ல மனுஷனா? ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு அவர் எந்த போஸ்ட்டும் கிடையாது. தமிழ்நாட்டு பாஜகவுக்கு அவர் எந்த போஸ்ட்டும் கிடையாது. ஆனால் இஷ்டத்துக்கு விளையாடுவார். டிடிவி தினகரன் மாதிரி ஒரு துரோகிகளை சந்திக்கிறதுக்காக இந்த அண்ணாமலை மாதிரி வஞ்சகர்கள் இப்படி கூட்டணி கட்சிகளை பிரித்து உரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி கருவறுத்து கடைசியில் அதிமுகவை அழித்து, அதான் ஏற்கனவே போட்டிருந்தேன், நரபலி கொடுக்குற திட்டத்தோடு இருக்காங்க தேசிய கட்சி, கொஞ்சம் உஷாராக இருங்க அதிமுகன்னே போட்டிருந்தேன். இன்னும் எத்தனை நாள் இது இந்தியா முழுக்க பரவினால் எவ்வளவு ஜனநாயக ஆபத்து பாருங்கள். இது ஜனநாயக படுகொலை இல்லையா? இந்த கட்சியை போய் யாராவது தமிழ்நாட்டில் வளருவாங்களா இவங்க? முதல்ல தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.